அந்த அட்டாக் சிவியராக வந்தது வந்து அவங்களுக்கு தெரியல. அது காரணம் வந்து சக்கரை நோய். அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த விரலை எடுத்தோம். அந்த விரலை எடுத்த பிறகும் வந்து அது பாதத்தில் பரவுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஒரு ரம்லான் விட்டுருங்க, அடுத்த ரம்லான் பேசுவோமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, நான் பேசிக்கிட்டே மௌத்தா போவேன்டா, போயிட்டு போகிறேன்டா, என்னை தடுக்காதீங்க அப்படின்னா. ஒரு பெரிய நர்ஸு பட்டாளமே வரும் அவங்க கூட, எல்லாரோடையும் பழகி வச்சுருவாங்க. இன்னும் சொல்ல போனால் மகன்றனால வந்து எனக்கு அவர் மற்றவங்களுக்கு பண்ணுறது கூட எனக்கு பண்ணலை. டாக்டர் கேட்குறாரு, இங்கே எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஐசியூவில் இருக்கும்போது அந்த அளவுக்கு எங்கே இருக்கும் கூட தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் கூட கைகளை உயர்த்தி தக்பீர் சொல்லி தொழுதார் மகரிபுடைய வக்தில். இத்தனை ஆண்டு காலத்தில் எவ்வளவோ பேஷண்ட்ஸை பார்த்துருக்கேன் நான் ஐசியூவில். இவரை மாதிரி ஒரு பேஷண்ட் நான் பார்த்ததே கிடையாது. சொல்லிட்டு சொல்லுறேன், எனக்கு அப்படியே உடல்லாம் புல்லரிச்சிருச்சு. நேற்று கூட நாங்கள் அந்த தலைமைக்கு போகும்போது அவருடைய சேர் இருக்குது, அவருடைய அந்த டேபிள் இருக்குது, அந்த லேப்டாப் மூடி இருக்குது, அவருடைய அந்த சீப்பு இருக்குது, எல்லாமே அப்படியே இருக்குது. அங்கே யாருமே அதை தொடவே இல்லை, அந்த இடத்துக்கே போகலை. அப்படியே எல்லாரும் உட்காந்து அமைதியாக பார்த்துக்கிட்டு வந்து ஒரு பொன் முருகலுடன் ஒரு அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவருடைய முகத்தில். அதோடு வந்து இறைவனுடைய அழைப்பை ஏற்றார். நாங்கள் கண் கூட அதை பார்த்தோம். நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பது சமீபத்தில் மறைந்த எஸ்எம் பாக்கர் அவர்களுடைய மகன் முஷ்ஹப் இப்ராஹிம் அவர்கள். உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் நின்று சொல்லுங்கள். நன்றி ஜி, நன்றி சார். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சார்பாக இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம். நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த இழப்பு அப்படின்றது தனிப்பட்ட ரீதியில் ஒரு மகனாக வந்து உங்களுக்கு அதிக பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஸோ யாராலையும் இதை ஈடு கொடுக்க முடியாது. பட் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு வாழ்ந்து ஒரு சமூகத்துக்காக ஒரு மறைந்த மனிதரை பற்றி நம்ம வந்து பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கோன்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த நேர்காணல் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். திடீர்னு இந்த இழப்பு என்ன ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். சுகர் வந்து அவங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து ரொம்ப ஆண்டுகளாகவே இருந்துச்சு. இருந்தாலுமே அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் வந்து ஒரு சிஏஎன்ஆர்சியை கடந்த ஒரு நேரம் அது. அப்போ வந்து கொஞ்சம் சில நெருக்கடிகள் இருந்தது. குறிப்பாக வந்து ஆர்எஸ்எஸ் பேரணி நடைபெற்ற தருணம் அது. அதை எதிர்த்து வந்து விசிகா வந்து மனித சங்கிலி போராட்டம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அப்போது அந்த போராட்டத்தில் அந்த கூட்ட நெரிசலில் இவங்களும் போய் கலந்துக்கிட்டு அதில் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த இருந்த கூட்டத்துக்கும் அவங்க கத்துக்கும் அவங்க வாய்ஸ் உங்களுக்கு தெரியும், எப்பவுமே ரொம்ப சத்தமிட்டு தான் பேசுவாங்க. அப்படி போல்டாக பேசிட்டு வந்து இந்த சுகருடைய தாக்கம் என்னென்னா, உடலில் வந்து என்ன பாதிப்புங்கிறது வந்து நமக்கு ரொம்ப நாள் காமிக்காது. உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் நாசமாக்கினதுக்கு அப்புறம் தான், ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் நமக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நோய் இந்த சக்கரை நோய். அப்போ அந்த தாக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாகவே இருந்திருக்கும். 30 ஆண்டு காலமாகவே உங்களுக்கு சுகர் இருக்குது. அந்த பேரணிக்கு போயிட்டு வந்து அந்த மனித சங்கிலி போராட்டத்துக்கு போயிட்டு வந்து ராத்திரி தூங்குறாங்க. தூங்கிட்டு காலைல எப்பவும் போல வந்து ஃபஜருக்கு என்னை எழுப்புனாங்க. எழுப்பும் போதே எனக்கு மாற்றம் தென்பட்டது. ஏன்னா வந்து எப்பவும் இருக்கக்கூடிய அந்த இது இல்லை, வேகம் இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தாங்க. கிளம்புறது ஸ்லோவாக இருந்துச்சு, இறங்குறது ஸ்லோவாக இருந்துச்சு, வண்டியில் ஏறி உட்கார்றது. அதே மாதிரி தொழுகையில் வந்து நாங்கள் ஆமீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சொல்லும்போது வந்து அவங்களுடைய சவுண்டு தான் பள்ளிவாசலில் அதிகமாக கேட்கும். அந்த சவுண்ட் அன்றைக்கி ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு, ஏன் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போனால் தெரிஞ்சிருது அவங்களுக்கு அட்டாக் வந்து சிவியராக வந்திருக்கு. அந்த அட்டாக் சிவியராக வந்தது வந்து அவங்களுக்கு தெரியல. அது காரணம் வந்து சக்கரை நோய். அதை வந்து வலியை காமிக்காது. அந்த நோய் ரொம்ப மைல்டாக தான் அந்த பெயின் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ ஆன்ஜியோ பண்ணி பார்க்கும்பொழுது தெரிஞ்சிருது அட்டாக் சிவியராக வந்திருக்கு. அதனால் வந்து ஏறத்தாழ ஒரு 30% தான் இதயம் இயங்குது. அந்த நிலைமையில தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கண்டிஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது, சர்ஜரி எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு வந்து ஸ்டண்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டென்டிங் பண்ணாங்க. ஸ்டென்டிங் வச்சக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் வந்து ரொம்ப பக்குவமாக இருந்தாங்க. விடலை. அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லுவாங்க, விடவே மாட்டோம். சண்டை போட்டு, அது மெயினாக நான் தான் சண்டை போட்டு அவங்களை எப்படியாவது வீட்டில் உட்கார வச்சுறது. ரொம்ப பக்குவமாக இருந்தபோது நல்லா 40% அந்த இதயம் வந்து இயங்குற அளவுக்கு நல்லா இருந்தாங்க. திருப்பி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்களால இருக்க முடியல. அப்படி ஏன்னா ஒரு சமூக போராளியாக இருந்துட்டு, சமுதாயத்தில் ஒரு முக்கியமான தலைவராக இருந்துட்டு, அதற்கான பணிகளையே தன் வாழ்நாளை ஃபுல்லாக ஈடுபடுத்தினவர் எத்தனை நாளைக்கு கட்டி போட்டு வைக்க முடியும்? ஒன்றும் முடியாது.
அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே திருப்பி பணிகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பணிகள் செய்ய ஆரம்பிக்கும் போது திருப்பி அந்த தொய்வு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இவங்களுக்கு அந்த ஹார்ட்டோடைய அந்த ஃபங்க்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வேகமாக வந்து மற்ற பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபெக்ஷனு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுடைய உடல்லையும் என்னுடைய உடல்லையும் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கத்தான் செய்யும். அந்த கிருமிகள் இருக்கும். அந்த உடலில் போய் இன்ஃபெக்ட் ஆகாது. ஏன் இன்ஃபெக்ட் ஆகாதுன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த இதயம் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால இம்யூனிட்டிலாம் ரொம்ப வீக்காக இருக்கும். கடைசி நேரத்தில் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அட்டாக்லாம் வந்தக்கப்புறம் தான் அவங்களுடைய சேனல் தண்டோரா தமிழில் வந்து அவங்க பேசலாம் செஞ்சாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா அந்த சென்னை பெருவெள்ளம் வந்துச்சு. வெள்ளத்தில் வந்து அவங்க நிவாரணம் பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போய் இறங்கிட்டாங்க. இறங்குனதில் அந்த விரலில் வந்து ஒரு முள்ளு மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு குத்துனதில் வந்து அது இன்ஃபெக்ட் ஆகி அதை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரெஸ்ஸிங் பண்ணி பார்த்துமே அது சரியாகலை. ஏன்னா அந்த இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வந்து பலமாயிட்டே தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலுமே உடலில் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி இருந்தால் தான் அது சரியாக வரும். அது இருந்துமே வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் போகலை. அதுக்கப்புறம் அதை சர்ஜரி பண்ண வேண்டிய சூழல் வந்துச்சு. அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த விரலை எடுத்தோம். அந்த விரலை எடுத்த பிறகும் வந்து அது பாதத்தில் பரவுச்சு. பாதத்தில் பரவின பிறகு பாதத்தை வந்து க்ளீன் பண்ணி அல்லாவோட கிருபையில் அந்த பாதத்திலிருந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எடுத்தாச்சு. முற்றிலுமாக அந்த இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணியாச்சு. இந்த பஸ் எல்லாம் எடுத்து நல்லா அதுலேருந்து ரிக்கவர் ஆகிட்டாங்க. அதுலேருந்து ரிக்கவர் ஆகி நாங்கள் வீடு திரும்பும்போது அடுத்த நாள் காலையில் ஸ்ட்ரோக்கு. திருப்பி ஸ்ட்ரோக்கு. ஆனால் எங்களுக்கு ஸ்ட்ரோக்குன்னு தெரியல. அவங்க வந்து ரொம்ப தோய்வாகவே இருந்தாங்க. ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற போது, ஆனால் பேசிக்கிட்டுலாம் இருந்தாங்க, ஆனால் ரொம்ப தோய்வாக இருந்தாங்க. அப்படின்ற போது வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னா அவங்க வரமாட்டேங்கிறாங்க. இல்லை வாங்க போவோம் அப்படின்னா இல்லை நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரமலான் நேரங்களில் வந்து இந்த பாலஸ்தீனத்தை பற்றி பயன் பண்ணிட்டு இருந்தாங்க. பாலஸ்தீன விவகாரத்தை கொடுத்து பயன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன், ரொம்ப நீங்கள் உடலை வருத்துறீங்க, பலவீனமாகிற மாதிரி தெரியுது, வாங்க மருத்துவமனைக்கு போகணும். அப்போவே இந்த காலில் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. அதை வந்து பொருட்படுத்தவே இல்லை, அவங்க செவிமடுக்கவே இல்லை. இந்த மாதிரியான நபர்களுடைய தன்மையே அதுதான். கடைசி வரைக்கும் சமுதாய ரீதியாக நான் போராடி மரணிப்பனே தவிர ஒருபோதும் நான் வந்து ஓய்வு எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சிந்தனையுடைய ஒரு நபர் அவர். சொல்லும்போது கூட சொன்னாங்க, இப்போ நீங்கள் இந்த ஒரு ரமலான் விட்டுருங்க, அடுத்த ரமலான் பேசுவோமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, நான் பேசிக்கிட்டே மௌத்தா போவேன்டா, போயிட்டு போகிறேன்டா, என்னை தடுக்காதீங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர். ஸோ வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே திருப்பி தோய்வாக இருக்காங்கன்னு திருப்பி மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது அங்கே போனால் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னாங்க. சரி, ஸ்ட்ரோக்கு கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுலலாம் அது இல்லை. என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து படுத்தே இருக்கும்போது வந்து குரோனிக் இல் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப நாள் பெட்டில் படுத்தே இருந்தாங்கன்னா அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துடும். இந்த ஸ்ட்ரோக் வந்து அவங்களை ரொம்ப நாள் பெட்லேயே படுக்க வச்சிருச்சு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இதுலேருந்து ரிக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கும்போதே அடுத்து உடல் ரீதியாக வந்து மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அந்த செஸ்ட்டில் நிமோனியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்பிச்சோடனே அப்படியே இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த இன்ஃபெக்ஷன் பிளட்டில் கலக்கும். பிளட்டில் கலந்த செப்சிசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செப்சிசீமியா வந்ததில் ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 60 நாட்களாக ஒரு மிக கடுமையான ஒரு மருத்துவ போராட்டம். இதில் என்ன வியக்க வேண்டிய ஒரு விஷயம், எங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்திலே சொல்லி இந்த தொழுகையில் வந்து அவங்க ரொம்ப முனைப்போடு இருப்பாங்க. அல்லாஹ்வை வணங்குறதுல வந்து ரொம்ப முனைப்போடு இருப்பாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான்னா, நம்பிக்கையாளர்கள் வந்து வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் எத்தகையோர் என்றால் எந்த நிலையிலும் தொழுகையை கடைபிடிப்பார்கள் அப்படின்னு. ஸோ நாங்கள் அந்த ஐசியூக்குள்ளே போகும்போது முக்கியமான உறவுகளை கூட அவளுக்கு வந்து அடையாளம் காண முடியல. சுயநினைவு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. கைகால்கள் செயல்பு வந்து அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு அதிகமாக செயல்படலை கைகளும் கால்களும். அந்த நேரத்தில் வந்து டாக்டர் கேட்குறாரு, இங்கே எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஐசியூவில் இருக்கும்போது அந்த அளவுக்கு எங்கே இருக்கும் கூட தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் கூட கைகளை உயர்த்தி தக்பீர் சொல்லி தொழுதார் மகரிபுடைய வக்தில். அந்த அளவுக்கு ஒரு ஈமானிய வலு கொண்ட ஒரு ஆள். அது என்ன நமக்கு வியப்புனா, தன்னைத்தானே மறந்த ஒரு இதயம், உற்றார் உறவினர்களை மறந்த ஒரு இதயம், அந்த நேரத்தில் கூட இறைவனை மறக்கலை, தொழுதுகிட்டு இருந்தார் அப்படின்ற போது. அப்போ வந்து ஒரு மருத்துவர் வந்து மெயினாக அவர் தான் பார்க்குறாரு, இத்ரிஸ்ன்னு சொல்லிட்டு அவர் தான் பார்க்குறாரு. அவர் வந்து கிட்ட போய் அடுத்த நாள் போய் பாக்கர் சார் அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவர் வந்து பாக்கர் சார்னு கூப்பிட்டதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை.
மாறுதலாக வந்து என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, மெதுவாக வாய்க்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் மருத்துவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் காது வச்சு கேட்கும்போது சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி திக்ர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்க்கத்தில். அந்த திக்கரை சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவர் இறைவன் மீது ஆணியாக எங்களிடம் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்னா, இத்தனை ஆண்டு காலத்தில் எவ்வளவோ பேஷண்ட்ஸை பார்த்துருக்கேன் நான் ஐசியூவில், இவரை மாதிரி ஒரு பேஷண்ட் நான் பார்த்ததே கிடையாது சொல்லிட்டு சொல்கிறேன். எனக்கு அப்படியே உடல்லாம் புல்லரிச்சிருச்சு. அந்த நேரத்தில் கூட சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மனுஷன் சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு அவரோட ஈமானிய வலு இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அடிக்கடி இப்போ கடந்த ஒரு 1.5 வருடமாகவே வந்து அடிக்கடி மருத்துவமனைக்கு போக வேண்டிய நிலைமை, அடிக்கடி ஐசியூக்கு போக வேண்டிய நிலைமை. போவார், மீண்டு வந்துடுவார். அதாவது நம்ம அப்படி தான் இந்த முறையும் நினச்சோம். அது அல்லாஹ்வுடைய நாட்டு மது வேறுவாக இருந்தது. ஆனால் வந்து போகும்பொழுதெல்லாம் வந்து வெளியே வரும்பொழுது ஒரு பெரிய நர்ஸு பட்டாளமே வரும் அவங்க கூட, எல்லாரோடையும் பழகி வச்சுருவாங்க. போய் எல்லாரோடையுமே இனிமையாக பழகி எல்லாரையோடையுமே ஒரு அந்யோன்யமாக ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இனிமையாக பழகக்கூடிய வார்ட் பாயாக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், மேல் நர்ஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே போனோன்னே இவரை பிடிச்சிரும். ஏன்னா ரொம்ப இனிமையாக பழகுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பிளட்டில் கலந்த பிறகு இந்த செப்சிசீமியான்னு சொல்கிறாங்க. செப்சிசீமான்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தொய்வடைகிறாங்க. தொய்வடையும் பொழுது ஒரு நாள் வந்து சரியாக சொல்ல வேண்டும் என்றால் துல்ஹிஜா மாதம் அப்படின்னு மார்க்கத்தில் சொல்லுவாங்க, இஸ்லாமிய இது பிரகாரம், கேலண்டர் பிரகாரம். நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம் சொல்ல வேண்டும் என்றால் ஜூன் 20 மாலை 8:48 சரியாக வந்து வெள்ளி இரவு வந்து ஒரு புன்முறுகளுடன் அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவருடைய முகத்தில். அதோடு வந்து இறைவனுடைய அழைப்பை ஏற்றார். நாங்கள் கண்கூட அதை பார்த்தோம். இதில் வந்து மார்க்க ரீதியாக இன்றைக்கி இவ்வளோ ஒரு நல்ல மனிதரை இழந்துமே இவ்வளோ ஒரு பெரிய தாக்கம் இல்லாமல் இவ்வளோ தூரம் உட்காந்து பேச முடியுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவரை எங்களை வார்த்தெடுத்த விதம். எதையுமே ஒரு மார்க்க ரீதியாக பார்க்கக்கூடிய அந்த பண்பு எங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது. அல்லாஹ் தஆலா வந்து தன்னுடைய திருமறையில் வந்து சொல்லி காட்டும்போது சொல்கிறான், நம்பிக்கையாளர்களின் உயிர்களையும் செல்வங்களையும் சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் போராடுகிறார்கள், அதில் அடிக்கிறார்கள், அடிப்படவும் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் வேதங்களில் உறுதியளிக்கப்பட்ட வாக்குறுதி இது. அல்லாஹ்வை தவிர வாக்குறுதியை நினைவேற்கொண்டு நிறைவேற்ற யாரும் இல்லை. நீங்கள் அவனோடு செய்த இந்த வியாபாரத்தை எண்ணி மகிழ்ச்சி கொண்டாடுங்கள். மகத்தான வெற்றி என்றால் அது இதுதான் அப்படின்ற அந்த வசனம் தான் எனக்கு அந்த நேரத்தில் நினைவுக்கு வந்தது. ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த உலகத்தை வந்து ரொம்ப துச்சமாக நினச்சி கடந்து போகக்கூடிய ஒரு நபர். மறுமை வாழ்வுக்காக தன் வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணிப்பு செஞ்ச ஒரு நபர். நான் நேற்று ஜும்மா பயானில் நான் பயன் பண்ணும்போது கூட சொன்னேன், அவர் உங்களையும் என்னையும் மாதிரி மனிதர்களோடும் வியாபாரம் செய்யலை, மாறாக இறைவனோடும் வியாபாரம் செய்தவர். ஏனென்றால் இந்த உலகத்தை மறுமைக்கு பகரமாக கொடுத்து வியாபாரம் செஞ்சுருக்காரு. அப்படிப்பட்ட நபர்கள் வந்து அல்லாஹ் சொர்க்க சோலைகளில் உயர்ந்த மாளிகையில் வைத்திருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை சொல்லி நான் சொன்னேன். அதே மாதிரி வந்து வெள்ளி இரவில் மரணிக்கக்கூடியவர்களுக்கு வந்து கபூர் வேதனை கிடையாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த நொடியில் ஞாபகத்துக்கு வந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா இறைவனிடமிருந்து வந்தோம், அவனிடமே திரும்பி செல்ல இருக்கின்றோம் அப்படின்றது தான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வந்து சில பணிகளை செய்கிறதுக்கு வந்து அல்லாஹ் சில நபர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறான். அவன் அந்த பணிகளை நிகழ்த்துறான். அதை செய்யக்கூடிய கருவிகளாக நம்ம இருக்கிறோம். அப்படி ஒரு கருவியாக தான் எஸ்எம் பாக்கர் இருந்தார். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த கருவியாக நம்மளும் திகழணுங்கிறது தான் எங்கள் ஆசை. பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க புன்முறுவலோடு உயிர் பிரிந்தது அப்படின்றது. இது எவ்வளோ பேருக்கு நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியலை. இதுலேருந்து அவருடைய எஸ்எம் பாக்கருடைய பயணம் ஆரம்பிக்குது. ப்ரொஃபஸர் ஜவஹர்லால் அவர்கள் வந்து பேசும்போது சொன்னார்கள், புதுக்கல்லூரியில் வந்து ஒரு போராட்டம் நடைபெறுது. அப்போது நடைபெறும் பொழுது அதில் வந்து ஒரு மாணவன் வந்து ரொம்ப எழுச்சியாக பேசுகிறான். அந்த மாணவன் எழுச்சியை கண்டு அந்த கூட்டமே வந்து அவரை நோக்கி செல்லுது. அதை வந்து ப்ரொஃபஸர் பார்க்குறாரு. பார்த்த உடனே தனியாக போய் அப்ரோச் பண்ணி நீங்கள் இந்தந்த இடங்களுக்கெலாம் வாங்க, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் பயணம் தொடங்குது. அதன் பிறகு சிம்மி என்ற இயக்கம், அதன் பிறகு சிமின்ற இயக்கத்தை வந்து ஒரு சில காரணங்களால் தடை செஞ்சாங்க, அரசாங்கம் தடை செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து தடா சட்டத்தின் கீழ் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அவங்க வந்து 3 மாத காலம் வந்து தடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்படும் பொழுது வந்து
அந்த அப்போ அவங்க கூட பயணித்த அந்த நிர்வாகிகள், ஏன்னா எல்லாருமே ஒன்றா தான் பயணிச்சாங்க. இப்போது சமுதாய தலைவர்களாக பிரிந்து இருந்தாலுமே வந்து ஆரம்ப கட்டங்களில் வந்து எல்லாருமே ஒன்றா பயணித்தவங்க தான். எப்படியாவது பாக்கரை வந்து இதுலேருந்து வெளியெடுத்தாகணும், தடா சட்டத்திலேருந்து நம்ம விடுதலை பண்ணி அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தமுமுகன்ற இயக்கம் அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஜவஹர்லால் சார் வந்து சொல்லும்போது கூட சொன்னாங்க, குன்னங்குடி அனீஃபா வந்து ஆரம்பத்திலே தமுமுகன்ற ஒரு இதை வச்சுருந்தார், ஒரு அமைப்பை வச்சுருந்தார். அப்போ இந்த லேபிளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு லேபிளை ஆரம்பித்து, அதாவது அவரை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தணும். போராட்டத்தை சும்மா நடத்த முடியும், ஒரு லேபிளில் நடத்தணும். அந்த லேபிள் பேர் தான் தமுமுக அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து அந்த அமைப்பு தொடங்குது. அதுலேருந்து தொடங்கி அல்லாஹ்வோட கிருபையில் அவர் வெளியே வந்தார். பிறகு தமுமுகவில் நீண்ட நாட்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் பயணங்கள் கிடையாது, ரொம்ப தோய்வின்றி. அப்போல்லாம் வந்து இளமை பருவன்றனால ஓய்வுன்றதே நிச்சயமாக இருந்திருக்காது. ஏன்னா இப்போவே அவங்க வந்து ஓய்வு எடுக்கிறது கிடையாது. இந்த வயசுலேயுமே ஏறத்தாழ நான் வந்து 2-3 வருடங்களாக நான் சொல்கிறேன், அவங்க வந்து ஓய்வே எடுக்க மாட்டாங்க. தொடர்ச்சியாக நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்கள் உடலை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் போய் மருத்துவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஓய்வின்றி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த முதுமையான ஒரு நேரத்தில். ஆனால் அப்போ இளமை பருவத்துலலாம் வந்து நிச்சயமாக ஓய்வுன்றதே இருந்திருக்காது. தொடர்ச்சியாக உழைச்சவங்க. அதுக்கு சான்று வந்து தமுமுக வந்து அவங்க மரணித்த பிறகு ஜனாசா தொழுகையிலலாம் வந்து அந்த ஜனாசா தொழுகை நடக்கும் வரை மிகப்பெரிய ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். அதை வந்து கையாளவே முடியலை. கையாள முடியாத நேரத்தில் வந்து எங்களுடைய அமைப்பு சகோதரர்கள் வந்து எங்களுடைய சொந்தம் போல் அவங்களாம் வந்து எங்கள் நிர்வாகி நான் சொல்ல விரும்பல, என்னுடைய சொந்தக்காரர்கள் அவங்களாம். அந்த மாதிரி எங்களுடைய ஒரு இரத்த உறவு போல் இருந்தவங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்பலை, இரத்த உறவுகளுக்கு யாரும் நன்றி சொல்ல மாட்டாங்க. தமுமுக சகோதரர்கள் வந்து சுற்றி நான் பார்க்குற இடத்துலலாம் வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சங்கிலி அமைத்து அவரை பாதுகாக்க வேண்டும், அந்த உடல் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்பாக. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நான் முதல்ல வந்து ப்ரொஃபஸர் ஜவஹர்லாவை சொல்லுவேன். அவர் தான் எல்லா முன்னெடுப்பும் எடுத்தார். மவுத்து தெரிஞ்ச உடனே மருத்துவமனைக்கு வந்துட்டார். வந்து என்னென்ன ஏற்பாடுகள், என்னென்ன பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, நான் என்ன உதவி செய்யணும் எல்லாம் கேட்டு எல்லா முன்னெடுப்பும் எடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தது ஜவஹர்லால் சார் அவர்கள் தான். பின்பு வந்து இன்னொரு முக்கியமான நபர் யாருன்னா என்னுடைய தூரத்து உறவும் கூட, யாக்கூப்னு சொல்லிட்டு மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கார். தாம்பரம் யாக்கூப் தமுமுகவில். அவருடைய உழைப்புங்கிறது பேர் உழைப்பு. அந்த நேரத்தில் வந்து ரொம்ப கூட நின்று ரொம்ப உறுதுணையாக இருந்த ஒரு நபர் அவர். தாம்பரம் யாக்கூப் அவர்கள் வந்து கொரோனா நேரத்திலே அவங்களுக்கு மெயினாக வந்து ஒரு பிரச்சனை நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்கு கொரோனா நேரங்களே வந்து லங்ஸில் பாதிப்பு வந்துச்சு. அதை வந்து அவங்க அப்பவும் அப்படி தான் சமூக பணி செய்ய போகிறேன்னு அதை கண்டுக்காமல் விட்டது வந்து இந்த லங்ஸ் ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. கடைசி நேரங்களில் அந்த லங்ஸோடைய தாக்கம்லாம் அதிகமாக இருந்தது. அந்த கொரோனாலேருந்து மீண்டு வந்தாலுமே அவங்க மரணிக்கக்கூடிய தருவாயில் அதோடைய தாக்கம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு லங்ஸ்லலாம். அந்த மாதிரி தான் அவங்களுடைய சூழல் இருந்துச்சு. ஸோ அப்படி கொரோனா வந்திருக்கும் பொழுது சொல்கிறாங்க, மச்சான் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் கூட்டிகிட்டு போகும்போது மச்சான்ட்ட சொல்லியிருக்காங்க, ஒருவேளை இந்த கொரோனாவில் நான் மவுத்தாயிட்டா, மரணிச்சிட்டா, என்னுடைய உடலை வந்து யாக்கூப்ட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா அவன் தான் வந்து நான் வளர்த்தவன், நான் பார்த்து நான் வளர்த்தவன், முழுக்க முழுக்க நான் வளர்த்த பையன் அவன். இதை வந்து யாக்கூப்ட்ட நாங்கள் சொன்னோம். சொல்லும்பொழுது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார், கண்கலங்கி ரொம்ப ஃபீல் பண்ணார். அதை வந்து நினைவு கூர்ந்து மவுத்துலாம் முடிஞ்சு அடக்கம்லாம் பண்ணக்கப்புறம் அடுத்த நாள் ஃபோன் அடித்து எங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட இப்படி சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, அதனால தான் நான் அவ்வளோ தூரம் நின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லாட்டாலும் அவர் நின்றுவார். அந்த மாதிரியான ஒரு மனிதர் தான் அவர். ஏன்னா ரொம்ப அளவு கடந்த பாசம் அவங்க காக்கா மேலே, எஸ்எம் பாக்கர் மேலே. அப்படி நின்று உதவி செஞ்ச நபர்கள் எல்லாமே தமுகவில் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி வந்து தமுகவுக்கு பிறகு வந்து சில பல கொள்கை வேறுபாடுகளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அதன் பிறகு அங்கே இருந்த சில பல பிரச்சனைகள், விமர்சனங்கள், அதெல்லாம் தாண்டி வந்தது தான் இந்திய தௌஹீத் ஜமாத். இந்திய தௌஹீத் ஜமாத் வந்து இந்த அமைப்பை கட்டமைச்சு இதை இவ்வளோ தூரம் கொண்டு போகிறதுக்கு எஸ்எம் பாக்கரை தவிர ஒரு மனிதரால் முடியாது, வேறு எந்த மனிதராலையுமே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிற அமைப்புல இருந்து பிரிந்து வந்தவர்கள் நிலைமையும் இவருடைய நிலைமையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா உங்க எல்லாருமே இன்னும் தத்தளிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டமைப்பை கட்டி காக்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து வந்த கொஞ்ச நாளே கடகடன்னு கட்டமைச்சு ஒரு பலமான அமைப்பாக இன்னும் சமுதாயத்தில் அது நிலைத்து நிற்கிது. அதுக்கு காரணம் இவருடைய அந்த கட்டமைப்பு திறன், ஒரு நிர்வாகத்திறன் இவருக்கு இருப்பது போல் வந்து யாருக்கும் இல்லை. அதனால தான் இன்றளவு கூட எங்கள் அமைப்புடைய தலைவர் யாரும் நாங்கள் முடிவு செய்யலை, என்னைக்கு முடிவு செய்ய போகிறோம்னு தெரியல. ஏன்னா அவர் இடத்த நிரப்புறதுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா அவர் அளவுக்கு யாரும் இல்லை. யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக வரதான் போகிறாங்க. ஆனால் அவர் இடத்த நிரப்புற அளவுக்கு யார் இருக்கான்னு கேட்டால்
யாரும் இல்லை பெருசாக. எங்களை மாதிரி பல இளைஞர்களை வார்த்தெடுத்து ஏதோ நான் மகன்றக்கா வந்து எனக்கு ஸ்பெஷலான அவர் எதுவுமே பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் மகன்றனால வந்து எனக்கு அவர் மற்றவங்களுக்கு பண்ணுறது கூட எனக்கு பண்ணலை. பண்ணாடே சொந்தக்காரன் மயன் இவன் அதனால பண்ணுறாரு அப்படின்னு பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பண்ணலை. எல்லாமே வந்து நான் ஒரு விஷயம் போய் மார்க் ரீதியாக கேட்டால் கூட அதில் ஒரு 10% சொல்லுவார், மீதி 90% நீ போய் தேடிக்கோ. ஒரு கிளான்ஸ் கொடுத்துருவாரு, மீதி உள்ளதெல்லாம் நீ போய் தேடிக்கோ. ஏன் அப்படின்னா அதை நம்மளாம் ஆராய்ச்சி பண்ணி தேடும் பொழுது அதோடைய அறிவு வந்து அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் அது சொல்லுவார். நான் ஒரு கட்டத்தில் எப்பயாவது கோவப்பட்டு பேசும் பொழுதெல்லாம் நான் உன்ன மாதிரியே தான் இருந்தேன், இப்படியே தான் இருந்தேன். எப்போ எனக்கு அறிவு அதிகமாச்சுன்னா நானாக புத்தகங்களை எடுத்து படிக்கும் பொழுது, நானாக மார்க் அறிவை வளர்த்து கொள்ளும் பொழுது எனக்கு அதிகமாச்சு. நீ ஒருத்தர் பேசுறது கேட்குறது வேற, ஆனால் நீ ஏன் போய் படித்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னா இறுதி வரைக்கும் மனசில் அது ஆழமாக பதியும். நீ அதை பண்ணணுன்றக்காக அதை பண்ணுறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அவர் என்கிட்ட. அப்படி தான் எங்களெல்லாம் வார்த்தெடுத்தார். இன்று அவர் இல்லாதது, நான் நேற்று கூட நாங்கள் அந்த தலைமைக்கு போகும்பொழுது அவருடைய சேர் இருக்குது, அவருடைய அந்த டேபிள் இருக்குது, அந்த லேப்டாப் மூடி இருக்குது, அந்த தண்ணி பாட்டில் இருக்குது, அவருடைய அந்த சீப்பு இருக்குது, எல்லாமே அப்படியே இருக்குது. அங்கே யாருமே அதை தொடவே இல்லை, அந்த இடத்துக்கே போகலை. அப்படியே எல்லாரும் உட்காந்து அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் இல்லாதது ஒரு அந்த நேரத்தில் தந்தை என்பது வேற, அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு அவர் எனக்கு தலைவர். அந்த தலைவரை இழந்த வழிங்கிறது வந்து பெரு வழியாக தான் இருக்குது. நம்ம மருத்துவமனையில் இருக்கும்போதே மௌத்துக்கு பிறகு ஜவாஹிருல்லா அவர்கள் தான் வந்து தனிப்பட்ட தேவைக்காக இதெல்லாம் பண்ணுறாரு. கேமராலாம் இல்லாத நேரத்தில் பாப்பா படுத்திருக்காங்க, ஜவாஹிர்லா சாஹிப் இருக்காரு, அன்பு சகோதரர் அல்தாஃபி அவர்கள் அங்கேயே அந்த சபையில் மன்னிப்பு கேட்டார். அவருடைய நீண்ட நாள் ஆசை என்னன்னா தமுமுக வந்து